மக்களவைத் தேர்தலில் தென்சென்னை மற்றும் விருதுநகர் தொகுதிகள் நட்சத்திர தொகுதிகளாக மாறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பிரபலங்கள் மோதும் தொகுதிகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் தேர்தல் நடைமுறை தொடங்கியதிலிருந்து இருக்கும் தென்சென்னை தொகுதி அப்போது முதலே நட்சத்திர தொகுதியாக முக்கியத்துவம் பெற்று வருகிறது. மத்திய அரசின் முதல் நிதியமைச்சர் டி கிருஷ்ணமாச்சாரி, பேரறிஞர் அண்ணா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் என மிக பெரும் ஆளுமைகளையும், முரசொலி மாறன், டி.ஆர். பாலு, வைஜெயந்தி மாலா ஆகியோரையும் மக்களவைக்கு அனுப்பி வைத்த தொகுதி. இந்த தென்சென்னை தொகுதி தற்போதும் பிரபலங்கள் மோதப்போகும் தொகுதியாக மாறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2019 மக்களவை தேர்தலில் திமுக சார்பில் களமிறங்கி 2,62,223 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தமிழச்சி தங்கபாண்டியன் இந்த தேர்தலில் மீண்டும் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் 2014 மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் கடந்த முறை வெற்றி வாய்ப்பை இழந்தார். எனினும் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு எதிராக மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளார். இதனிடையே ஆளுநர் பதவியிலிருந்து விலகி மீண்டும் அரசியலுக்கு வந்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக சார்பில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழிசை போட்டியிட்டால் தென்சென்னை தொகுதியில் மும்முனை போட்டி அனல் பறக்க வாய்ப்புள்ளது. இதேபோல விருதுநகர் தொகுதியும் நட்சத்திர தொகுதியாக மாறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சமீபத்தில் பாஜகவுடன் கட்சியை இணைத்த நடிகர் சரத்குமாரின் மனைவி ராதிகா சரத்குமார் பாஜக சார்பில் விருதுநகர் தொகுதியில் களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. மறுபுறம் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் விருதுநகரில் போட்டியிட உள்ளதாக வெளியால் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட ராதிகா சரத்குமாரும் விஜயனும் புதிதாக களமிறங்க உள்ளப்படும் நிலையில் திமுகவில் காங்கிரஸ் விருதுநகரில் 3 முறை போட்டியிட்டு 2 முறை எம்பியாக தேர்வான காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாகூர் 4வது முறையாக களம் காண உள்ளதாக கூறப்படுகிறது.